திரைக்கதை வசனத்திற்கென்றே இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர் கே பாக்யராஜ் இன்று நம்மிடையே இல்லை. கே பாலச்சந்தர் என்ற கேபி என்ற அந்த முத்திரைக்கு பிறகு கே பாக்யராஜ் என்ற அந்த முத்திரையை திரைத்துறையில் மிக ஆழமாக பதித்தவர் அருமை திரைக்கலைஞர் கே பாக்யராஜ். அது மட்டுமல்ல, தாய்க்குலம் என்ற வார்த்தையே அவர்தான் உருவாக்கினார். அந்த தாய்க்குலங்களுக்கென்றே அவரால் எடுக்கப்பட்ட படங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு பெண்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட பல திரைக்கதைகளை எடுத்து அவர்களால் நேசிக்கப்பட்டவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்டு அதை பயன்படுத்தி அவர் மிகப்பெரிய இடத்திற்கு அவர் வந்திருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மீது வைத்திருந்த பற்றை மட்டுமே வைத்துக்கொண்டு அதை மிகப்பெரிய அரசியலாக்க விரும்பாமல் கடைசி வரை எளிமையாகவே வாழ்ந்த ஒரு மனிதர். திரைப்பட வரலாற்றில் எத்தனையோ கதாநாயகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணாடி போட்ட கதாநாயகர் அவர் ஒருத்தர் தான். அந்த கண்ணாடிங்கிறது ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம், ஆனால் அதையே தனக்கு பாசிட்டிவாக மாற்றிட்டார். அதே மாதிரி கதாநாயகர்களுடைய குரல்கள் மிக போல்டு வாய்ஸாக இருக்குது. சிவாஜி கணேசன் குரல், எம்ஜிஆருடைய குரல்னால். ஆனால் அந்த ஒரு மென்மையான குரல் ஒரு கதாநாயகனுக்கு அவ்வளவு சூட் ஆகாது. ஆனால் அந்த குரலே அவருக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதே மாதிரி கதாநாயகர்கள் மிகப்பெரிய நடனங்கள் சிறப்பாக ஆடுவாங்க. ஆனால் அவருக்கு நடனத்தில் பெரிய ஒரு புலமை இல்லை. இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய அந்த சிறு சிறு அசைவுகளே மிகப்பெரிய அது ஒரு மக்களால் ரசிக்கப்பட்டது. தனக்கு எதெல்லாம் எதிர்மறையாக இருந்ததோ அதையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றின ஒரு அற்புதமான கலைஞர். பழகுறதுக்கு ரொம்ப இனிமையானவர். அவர் பட்டிமன்ற துறையிலையும் மிகப்பெரிய முத்திரையை பதிச்சிருக்கார். பட்டிமன்ற நடுவராக இருந்து பல பட்டிமன்றங்களை வெளிநாடுகளெல்லாம் போய் நடத்தியிருக்கார். அதே மாதிரி பாக்கியாங்கிற ஒரு இதழை நடத்திய ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர். அந்த பாக்கியாங்கிற பத்திரிகையில் அவர் சொன்ன குட்டி கதைகள் தான் இன்றைக்கி மேடை முழுவதும் பல அரசியல் தலைவர்களும் பல மேடை பேச்சாளர்களும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளி. திடீரென்று அவருடைய மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் நமக்கு தந்திருக்கிறது. அவருடைய படைப்புகளும் அவருடைய பண்பும் பாசமும் இருக்கிற வரை அவர் எந்நாளும் மக்களிடம் வாழ்ந்து கொண்டே இருப்பார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.